ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என்னையே நினைத்து கொண்டு சீரடிக்கு வரும் பக்தர்கள் இந்த துவாரகமாயில் காலடி எடுத்து வைத்தவுடனேயே அவர்களது உலகப்பற்று நீங்கிவிடும். ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ விதமான சுமைகள், குடும்ப சுமை, வறுமை சுமை, பாச சுமை, நோய் சுமை என்று எத்தனையோ விதமான சுமைகளில் தவித்து கொண்டிருப்பார்கள். நமக்கு விதிக்கப்பட்ட சுமைகளை நாம் சுமந்துதானே ஆக வேண்டும் என்று கூட நினைக்க தோன்றும். ஆனால் பாபாவின் பக்தர்கள் இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் சுமைகளை என் மீது இறக்கி வையுங்கள், அவற்றை நான் சுமக்கிறேன் என்று பாபா அடிக்கடி சொல்வதுண்டு. சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர் அதை பல முறை பல பக்தர்களிடம் நிகழ்த்தியும் காட்டியிருக்கிறார். எது கேட்டாலும் நான் தருவேன், இது நான் தரும் வாக்குறுதி. என்னிடம் எது வேண்டுமானாலும் நீ கேட்டு பெறலாம், செய்து தர நான் தயாராக இருக்கிறேன் என்று பாபா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். சில சமயங்களில் பக்தர்களின் சுமையை அவர்கள் அறியாமலே கூட சாய்பாபா தாமாக முன் சென்று சுமப்பது உண்டு. ரேகே என்ற ஒரு பக்தர் அவர் பாபாவிடம், எனக்கு பணமோ பொருளோ எதுவும் வேண்டாம், ஒவ்வொரு பிறவியிலும் என்னுடனே நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே பாபா, உனக்காக நான் அந்த சுமையை சுமக்க தயாராக இருக்கிறேன், ஒவ்வொரு பிறவியிலும் உன் அருகிலிருந்து உன் சுமையை ஏற்றுக்கொள்ள நான் வாக்குறுதி தருகிறேன் என்று அருளினார். இதே போலத்தான் பக்தர்களுக்கு உதவி செய்ய சாய்பாபா எந்த எல்லைக்கும் செல்வதுண்டு. மும்பையை சேர்ந்த கபர்டே என்ற பக்தையின் மகன் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது சாய்பாபா அந்த நோயை அவரிடமிருந்து தனக்கு பெற்றுக்கொண்டார். இதே போல வேறு சில நோயாளிகளிடமிருந்தும் நோய்களை பெற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றியிருக்கிறார். ஒரு முறை ஷாமா என்ற பக்தர் சாய்பாபாவிடம் தனது கஷ்டங்களை எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டார். அப்போது அவருக்கு அருள் புரிய சாய்பாபா சில வாக்குறுதிகளை அளித்தார். அந்த வாக்குறுதிகள் சாமாவுக்கு மட்டும் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அல்ல, ஒட்டுமொத்த பக்தர்கள் அனைவருக்குமே அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் போல இன்றும் அமைந்துள்ளது. பாபா சொன்ன அந்த வாக்குறுதி என்ன தெரியுமா? ஷாமா, என்னை நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? உனக்காக ஒவ்வொரு நாளும் உனது சுமைகளை நான் தான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு மட்டுமல்ல, என்னை முழு மனதோடு நாடி வரும் பக்தர்கள் பலருடைய சுமைகளையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இதை எத்தனையோ 1000 முறை உன்னிடம் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நீ மறந்து விடுகிறாய். முக்கிய பிரச்சனைகளில் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. அதை நினைத்து நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கிறேன். இந்த வாக்குறுதியை பல முறை நான் சொல்லியும் நீ மறந்து விடுகிறாய். அடிக்கடி என்னுடைய இந்த வாக்குறுதியை உனக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டியுள்ளது. நான் இந்த மசூதியிலிருந்து எனது பக்தர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். அதற்கு சாட்சியாக இந்த துவாரகமாயி மசூதியும் இங்குள்ள துணியும் இருக்கிறது. எனக்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த துணி ஒரு நாளும் தனியாது, இடைவிடாமல் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த துணியானது எனது பக்தர்களுக்காகவே தோன்றியது ஆகும். இறைவனே இதை இங்கு நிகழ்த்தியுள்ளார். அதற்கு காரணம் நான் சொல்லும் வாக்குறுதிகளுக்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது. எனவே என் வாக்குறுதி ஒரு நாளும் பொய்க்காது. என் வாழ்க்கை சரிதம் சச்சரிதமாக படைக்கப்பட்டுள்ளது. அதை படிக்கும் என் பக்தர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நெருங்காது. இதையும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். யார் ஒருவர் என் சச்சரிதத்தை நம்பிக்கையோடு படிக்கிறார்களோ அவர்களது துன்பங்களை நான் துடைத்தெறிவேன். நான் வழங்கும் வாக்குறுதிகளை பல பக்தர்கள் சாதாரணமாக நினைக்கிறார்கள். நான் ஏதோ சொல்வதாக நினைத்து கொண்டு செல்கிறார்கள். எந்த பக்தன் என் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு என் வாக்குறுதி ஒருபோதும் பொய்க்காது. என்னிடம் நம்பிக்கை வைக்கும் பக்தன் என்னோடு இரண்டர கலப்பவனாக இருக்க வேண்டும். தனது நிலையை மறந்து அவன் என்னை நினைக்க வேண்டும். அப்படி ஒரு பாச பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் பக்தனின் அத்தனை சுமைகளையும் நானே சுமக்கிறேன். நிறைய பக்தர்கள் மாயையால் அவதிப்படுகிறார்கள். அந்த மாயையை விரட்டிவிட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களை மேம்படுத்த வேண்டியது எனது கடமை. என்னை நினைக்காமல் எந்த ஒரு செயலையும் செய்யாத பக்தர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். அருமையான அந்த ஆத்மாக்கள் எனது ஆத்மாவை விட மேம்பட்டவைகள்.
இத்தகைய பக்தர்களுக்காகவே விருப்பங்களை பூர்த்தி செய்யும் கற்பக விருட்சமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது அன்பையும் பக்தியையும் எந்த பக்தர் புரிந்து கொள்கிறாரோ அவனுடைய வாழ்வில் இன்பம் பெருக்கெடுத்து ஓடும். எனது நாமத்தை உச்சரிக்கும் போது எனது வடிவத்தை பக்தர்கள் நினைத்து கொண்டால் அவர்களுக்கு மகிமை உண்டாகும். இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களிலும் எனது பக்தர்களோடு நான் பயணிப்பேன். உங்கள் மரணத்துக்கு பிறகும் உதவுகிற மந்திரமாக நான் இருப்பேன். எனது இந்த தன்மையை என் ஒவ்வொரு பக்தனும் புரிந்து கொண்டு என்னை பின்தொடர வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொள்வது சாதாரணமானது அல்ல. ஷாமா, உனக்கும் இது இன்னமும் புரியாதது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. என்னை ஆழமாக உள்வாங்கிப்பார். என்னை புரிந்து கொள்ள அதன் நறுமணமும் சுவையும் உன் மனதுக்குள் நிறைந்துவிடும். இந்த மசூதியிலிருந்து நான் சொல்லும் இந்த வாக்குறுதியை என் பக்தர்கள் மறக்கக்கூடாது. இந்த மசூதியின் படிகளில் கால் வைத்தாலே கர்மா நீங்கிவிடும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். இன்று இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். என் பக்தர்கள் என்னை முழுமையாக நம்ப வேண்டும். என்னை முழுமையாக நம்புங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு என்னோடு கட்டுண்டு இருப்பீர்கள். அப்படி இருக்கும் பக்தர்களைத்தான் நான் கரை சேர்க்க முடியும். இந்த உலகில் ஒவ்வொரு சுமையாக சுமந்து கொண்டு அலைகிறீர்கள். அந்த சுமையை என்னிடம் தாருங்கள் என்று நான் கேட்கிறேன். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். உங்களது பாவத்தை களைந்து பிறவி பெருங்கடலின் அடுத்த கரைக்கு அழைத்து செல்ல வேண்டியது என் கடமை. அதுபோல இந்த பிறவியில் உங்களுக்கு தேவைப்படுவதையும் நான் செய்து தருவேன். உன் வீட்டின் அருகில் உள்ள வேப்ப மரத்தடிக்கு செல். அந்த வேப்பமர இலைகள் ஒவ்வொன்றும் சக்தி வாய்ந்தவை. அவை உங்கள் சுமைகளை குறைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை சுமைகளால் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறீர்களோ அவற்றை அந்த வேப்ப மரம் அறவே தொலைத்து போட்டுவிடும். அந்த வேப்ப மரத்தடியில் சிறிது நேரம் இருந்து தியானம் செய்யுங்கள், போதும். உங்களது இன்னல்கள் முடிவுக்கு வந்துவிடும். ஷாமா, இதை நீ மறந்து விடாதே. நான் சொல்லும் இந்த வாக்குறுதியை உனக்கு தெரிந்தவர்களிடம் சொல். சீரடியில் இதுதானே நடக்கும். சாய்பாபா இவ்வாறு தெரிவித்த வாக்குறுதி இன்றும் நடைமுறையில் உள்ளது. என்னுடைய பக்தன் வழி தவறி செல்வதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை அனுமதிக்கவும் மாட்டேன். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பக்தர்கள் பற்றிய கணக்கு என்னிடம் உள்ளது. அவர்களை அனைத்து ஜென்மங்களிலும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று ஒருமுறை பாபா தெரிவித்தார். சாய்பாபா சொன்ன இந்த வாக்குறுதி தனித்துவம் கொண்ட ஒரு பாதையாகும். பக்தர்கள் ஒரு பைசா கூட இதற்கு செலவு செய்ய வேண்டியதில்லை. பாபாவிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் போதும். அதைத்தான் அவர் கேட்கிறார். எனவே சாய்பாபாவின் வாக்குறுதிகளை புரிந்து கொண்டு அவரிடம் பொறுப்புகளை ஒப்படையுங்கள். வெறும் மனதில் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்று சொல்வதால் பலனில்லை. அது பாபா காட்டிய பாதையில் செல்லும் வழியும் அல்ல. பாபாவை புரிந்து கொண்டு பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தால் பலன்களை அறுவடை செய்ய முடியும். சாய்பாபா நம்மிடம் விரும்பி பெறும் காணிக்கை எது தெரியுமா? ஆழ்ந்த நம்பிக்கை, பொறுமை. இவை இரண்டை மட்டுமே தன் பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக பெறுபவர். நேர காலம் என்று எதுவும் கிடையாது அவருக்கு. தன் பக்தர்கள் மனதார அவரை நினைத்தாலே போதும். அவர்களை தேடி ஓடி வருவார். ஷீரடிக்கு 400 மைல் தொலைவில் வாழ்ந்தவர் திருமதி சாந்தா என்னும் பெண்மணியாவார். இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு விரதம் இருந்து நைவேத்தியம் செய்து அவரின் திருவுருவ படத்துக்கு படைத்து பூஜை செய்வது வழக்கம். ஒரு நாள் வியாழக்கிழமை அன்று விடுமுறை என்பதால் அவளின் மகன் பாபு வீட்டில் இருந்தான். தன் தாய் பலவிதமான பலகாரங்களை செய்வதைக் கண்டு அவளிடம், அம்மா, இன்று நம் வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வரவிருக்கிறார்களா? ஏன் இத்தனை விதமான இனிப்புகளும் பட்சணங்களும் செய்கிறீர்கள் என்று கேட்டான். அவனுக்கு பதிலளிக்கும் விதமாக சாய்பாபாவின் புகைப்படத்தை காட்டி, இவர் ஷீரடியில் வசிக்கிறார். இவருக்கு நைவேத்தியம் செய்வதற்காகவே அதிரசம், பாயசம் முதலியவற்றை செய்து வைத்திருக்கிறேன் என்றாள். இதை கேட்ட பாபு ஆச்சரியத்துடன், அம்மா, படத்துக்கு முன்னாடி வைத்தால் இவர் எப்படி சாப்பிடுவார் என்று கேள்வி எழுப்பினான். மேலும் ஷீரடி மிக தொலைவில் உள்ளது. அங்கிருந்து அவரால் எப்படி வர முடியும் என்றான்.
தன் பூஜை வேலைகளில் மும்முரமாக இருந்த சாந்தா அவனை சமாதானப்படுத்தும் விதமாக, சரியாக 12 மணிக்கு பாபா நம் வீட்டிற்கு வருவார், நீ பொறுமையாக இரு, நிச்சயம் அவர் வருவார் என்றாள். அப்போது விளக்கில் எண்ணெய் இல்லாததை கவனித்தவள் தன் மகனிடம், கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொள், நான் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கி கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்றாள். பாபுவின் கண்கள் வாசலை நோக்கியே இருந்தது. படத்தில் இருக்கும் சாய்பாபாவை நேரில் காண அவன் மனம் விரும்பியது. அவன் மணி 12 ஆவதற்காக காத்திருந்தான். அதே நேரம் வந்தது. சீரடியில் மதிய ஆரத்தி முடிந்து அனைவரும் பாபாவிடம் கற்கண்டு பிரசாதத்தை பெற்று கொண்டிருந்தனர். ஆனால் கற்கண்டை விட மிகவும் சுவையானது அவரின் அருளுரையாகும். கல்கண்டில் இனிமையைப் போலவே அவர் பேசத் தொடங்கினார். உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஒருவர், ஆறறிவு உள்ள மனிதராக இருக்கட்டும், பிராணிகள், விலங்குகள், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களை அன்புடன் நடத்துங்கள். உங்களை நாடி வருவோரை அன்புடன் வரவேற்று உபசரியுங்கள். அவர்களிடத்தில் வெறுப்பை காட்டாதீர்கள். அவர்கள் வேண்டியதை உங்களால் கொடுக்க இயன்றால் கொடுத்து விடுங்கள். இல்லையேல் அமைதியாயிருங்கள். அதை விடுத்து அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், உலகமே தலைகீழாக மாறட்டும், ஆனால் நீங்கள் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றாதீர்கள். கடவுள் ஒருவரே நமக்கு மேலானவர். அவரின் செயல்கள் அனைத்தும் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவர் அவரே. அவரின் அருளாசையினால் மட்டுமே நாம் உயர்ந்த லட்சியங்களை அடைய முடியும் என்று பாபா கூறினார். இத்தகைய சிறப்பான அமுத மொழிகளை பாபா கூறி முடித்ததும் பக்தர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அந்த தருணத்தில் பாபுவின் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யார் என்று பார்ப்பதற்கு கதவை திறந்தான் பாபு. வெளியே வெள்ளை உடையும் தலையில் தலைப்பாகையும் அணிந்து சாய்நாதர் நின்றிருந்தார். கடையிலிருந்து தன் தாய் திரும்பி வந்ததும், அம்மா, நீ சொன்னது போல பாபா நம் வீட்டுக்கு வந்தார். அதுவும் சரியாக 12 மணிக்கு வந்து கதவை தட்டினார். திறந்து பார்த்தால் பாபா நின்று கொண்டிருந்தார். நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்து விடுவேன் என்று கூறி ஆசிர்வதித்து விட்டு சென்றார் என கூறினான். பாபாவின் லீலைகள் அந்த தாய்க்கு நன்றாக தெரியும் என்பதால் மகன் கூறியதை கேட்டு மெய்சிலிர்த்து போனவளாக பாபாவின் திருவுருவ படத்துக்கு நமஸ்காரம் செய்தாள். தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், உண்மையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் தன்னை அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று சாய்நாதர் அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார். அதே போல பாபாவின் மீது பக்தி அதிகம் கொண்ட ஒரு பெண் தினமும் தான் சமைத்த உணவினை பாபாவுக்கு நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு அதன் பிறகே அனைவருக்கும் பரிமாறுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தால் பாபாவிற்கு அன்றாடம் செய்யும் நைவேத்தியத்தை செய்ய இயலவில்லை. அதை பற்றி அவள் யோசித்து மனம் வருந்தி கொண்டிருக்கும் பொழுது அவள் வீட்டின் வாசலில் ஒரு நாய் நிற்பதை கண்டாள். அதற்கு அளிப்பதற்காக தின்பண்டம் எடுக்க வீட்டிற்குள் விரைந்தாள். ஆனால் அவள் திரும்பி வருவதற்குள் அந்த நாய் சிறிது தொலைவு சென்றுவிட்டது. அந்த பெண் ஏமாற்றத்துடன் பின்வருமாறு வேண்டினாள். சாய்நாதா, தாங்கள்தான் அந்த நாயின் வடிவில் என்னிடம் உணவு பெற வந்தீர்கள் என்று எண்ணி மிகவும் மகிழ்ச்சி கொண்டேன். நான் நினைத்தது உண்மையானால் அந்த நாய் இங்கு வந்து நான் கொடுக்கும் தின்பண்டத்தை உண்ண வேண்டும் என்று வேண்டினாள். அதிசயிக்கும் விதமாக தொலைவில் இருந்த நாய் ஓடி வந்து அவள் வைத்த தின்பண்டத்தை சாப்பிட்டுவிட்டு சென்றது. தன் பக்தையின் வேண்டுகோள் படியே சாயப்பாவே நாய் உருவில் வந்து அந்த தின்பண்டத்தை சாப்பிட்டுவிட்டு சென்றார். இந்த சாயினுடைய தர்பாருக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். இங்கு வருவதற்கு எவருக்குமே தடை கிடையாது. சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போன்று ஸ்ரீ சாய்பாபாவே அவரின் ஆதீனத்திற்கு உங்களை இழுத்து கொண்டார். உடலாலும் வாக்காலும் மனதாலும் 5 பிராணன்களையும் புத்தியையும் உறுதியுடனும் பணிவுடனும் பாபாவின் ஆதீனத்தில் மொத்தமாக விட்டுவிடு. நீ பாபாவிடம் சரணடைந்த பிறகு எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. உன்னுடைய கவலைகள் அனைத்தும் விலகப் போகிறது. நீ தெரிந்தோ தெரியாமலோ எனது பெயரை உச்சரித்து விட்டாய். அதன் நற்பலனை நீ உன் குடும்பத்துடனும் அனுபவிக்க தயார்படுத்திக்கொள். எவரிடம் இருந்தாவது 1 ரூபாய் தட்சணையை பெற்றுக்கொண்டேன் என்றால் அவர்களுக்கு 10 மடங்காக திருப்பி தர வேண்டியிருக்கிறது. நான் எப்போதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது.
சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சணையை பெறுவதில்லை. யாரை பக்கிரி சுட்டி காண்பிக்கிறாரோ அவரிடமிருந்து மட்டுமே நான் கேட்கிறேன். யாரேனும் பக்கிரிக்கு முன்பே கடன்பட்டிருந்தால் அவரிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது. அவர்கள் எதிர்காலத்தில் கணிசமாக அறுவடை செய்வதற்கே அவர்கள் இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறார்கள். தர்மத்தை செயல்படுத்துவதில் செல்வம் ஒரு வழியாக இருக்க வேண்டும். அது சுய இன்பத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் அது வீணாக்கப்படுகிறது. நீ அதை ஏற்கனவே கொடுத்திருந்தால் ஒழிய தற்போது அதை பெற முடியாது. பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி கொடுப்பதேயாகும். தட்சணை கொடுத்தல் வைராக்கியத்தை வளர்க்கிறது. அதன் மூலம் பக்தி, ஞானம் இவற்றை விருத்தி செய்கிறது. ஒன்றை கொடுத்து 10ஆக திரும்ப பெற்றுக்கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே. நான் பேசிய ஒவ்வொரு சொல்லையும் உலகத்துக்கு எடுத்துரைத்தால் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு மன அமைதி தரும். என்னை பற்றிய அனைத்தையும் நீ எடுத்து கூறி வந்தால் உன்னுடைய பேச்சுக்களில் நல்லவை தீயவை பற்றி எடுத்து கூறும் திறமை வரும். நீ என் வேலைகளை செய்து வந்தால் நான் உன் வேலைகளை செய்வேன். நீ என்னை பகவான் ராமராக பார்த்தால் உன்னால் மாயையை வெல்ல முடியும். நீ எனக்கு அணிகலன்களை அணிவித்தால் உன்னை மிக அழகுள்ளவனாக மாற்றுவேன். என்னையே நீ உன்னுடைய பாதுகாவலனாக நினைத்தால் உன்னை நான் நிச்சயமாக பாதுகாப்பேன். என் முன் அமர்ந்து கொண்டு ராமநாமம் ஜபித்தாயானால் தர்மம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வழி செய்வேன். என்னை நீ ராமனாகவும் ரஹீமாகவும் பார்த்தால் உனக்கு தர்மம் என்ன என்பதை புரிய வைப்பேன். என்னை இந்த உலகை காப்பவனாகவும் அனைத்தையும் கொடுப்பவனாகவும் எண்ணி பார்த்தால் உனக்கும் அனைத்தையும் தந்து உன்னை நான் நிச்சயம் பாதுகாப்பேன். இறைவனை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறதே என்று கவலை கொள்ளாதே. அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய்.